Morning ma. Today we are going to see the geometry plan and then point, line segment etc. Google Meet class 16 14 9 20 Monday 10 a.m. to 11 a.m. So topic வந்து geometry, define plane. A plane is a flat surface expanding indefinitely in all direction. இதான்ப்பா plane. நம்ம இப்போ இந்த பேப்பர் யூஸ் பண்ணுற பற்றியா இதுதான் plane. இதுக்கு வந்து டெஃபினட்டே கிடையாது, இன்டெஃபினெட்லி எல்லா டைரெக்ஷன்லையும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இது ஸ்மால் சைஸ் நோட்டுங்கிறனால இதோட முடிச்சிருக்கோம். என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் பிளேனுக்குன்னா, ஃப்ளோர் ஆஃப் ரூமு, டேபிள் டாப்பு, வால், பிளாக் போர்டு எல்லாமே பிளேன் தான். பிளேன் ஹேஸ் ஏ லென்த் அண்டு பிரெத் பட் நோ திக்னஸ் அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுதாமா? தென் அடுத்தது வந்து பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் அப்படின்னா இப்படி ஒரு புள்ளியை இண்டிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாயிண்ட். த பாயிண்ட் இஸ் இண்டிகேட்டட் பை எ ஸ்மால் டாட். இந்த மாதிரி டாட் பண்ணுற பிளேன் பார்த்தாச்சு. இப்போ வந்து பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு டாட் ஃபார்மில் காட்டுறது. ஸோ இது வந்து ஸ்மால் கிராஸ் கூட இருக்கலாம். சரியா? த பாயிண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் சீன் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்னென்னா, ஒரு லைன் மேலே நிறையா பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டே இருக்கும் நிறையா பாயிண்ட்ஸ். அதாவது தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன். அடுத்த கண்டிஷன், தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் எ பிளேன். ஒரு பிளேன் அதாவது ஒரு சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் ட்ரா பண்ணலாம். சர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா, ஃப்ளாட்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளான்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ளோர் ஆஃப் ரூமும், இதுக்கு வந்து லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், பட் திக்னஸ் இருக்காது. புரியுதாமா? திக்னஸ்னால் இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பிளேன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து திக்னஸ் இருக்காது, லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. சரியாம்மா? அடுத்தது பாயிண்ட்னா என்னன்னு சொல்லியாச்சு. பாயிண்ட்னால் வந்து ஒரு பாயிண்ட் இண்டிகேட் பண்ணுறது தான் பாயிண்ட்டு. ஒரு லைன் மேலே நிறையா பாயிண்ட்ஸ் இண்டிகேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் மேலே நிறைய லைன்ஸ் பண்ணலாம். அடுத்தது லைன்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் அலாங் போத் டைரக்ஷன் வித்தவுட் எண்டு. அதாவது முடிவே இல்லாமல் ரெண்டு டைரக்ஷன்லேயும் போய்கிட்டே இருக்குது. ஏரோ போட்டிருந்தா என்ன அர்த்தம்? இன்ஃபைனைட். அந்த லைன் போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் லைன். லைனுக்கு வந்து லென்த் இருக்கும், ஆனால் பிரெத்தும் திக்னஸும் இருக்காது. த போர்ஷன் ஆஃப் எ லைன் இஸ் கால்டு த லைன் செக்மெண்ட். இந்த லைனில் ஏதோ ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் லைன் செக்மெண்ட். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துக்கலாம்? எஸ்டின்னு கொடுத்துக்கலாம், பிக்யூன்னு கொடுத்துக்கலாம், அல்லது ஆர்எஸ். ஏதாவது கண்டினியூஷன், எந்த லெட்டர் ஃபஸ்ட் எடுக்கிறோமோ அதோட கண்டினியூஷன் தான் எடுத்துருக்கோம். அப்போ பிக்யூ அப்படிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். அப்போ இந்த லைன் செக்மெண்ட்டுங்கிறது நான் இங்கேருந்து தான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு பார்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் லைன் செக்மெண்ட் சொல்கிறோம்ப்பா. அடுத்தது லைன் செக்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லைன் செக்மெண்ட் ஹேஸ் 2 எண்ட் பாயிண்ட். இதை பார்த்தீங்களா? இப்படி போயிட்டே இருந்தால் ஒரு லைன். இந்த லைனுக்கு பேர் எல்என் பேர் கொடுத்துக்கலாம். இந்த லைனில் ஏதாவது ஒரு பார்ட்டை கட் பண்ணி 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கும். இப்படி 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் லைன் செக்மெண்ட். இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த பிக்கும் இந்த கியூக்கும் பிட்வீனில் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு நான் மெஷர் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, 4 சென்டிமீட்டர். இதை தான் நம்ம இதை பிக்யூவோட லென்த்துன்னு சொல்கிறோம். இப்படி கட் பண்ணி நம்ம ரிப்பன் எல்லாம் வாங்கினோம்னா கட் பண்ணி கொடுப்பாங்கள்ல, துணி எல்லாம் வாங்கினோம்னா பேலில் இருந்து கட் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அப்போ அந்த கட் பண்ணி நமக்கு தேவையான பார்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு பேர் தான் லைன் செக்மெண்ட். ஓகேவாமா? ஸோ பேரலல் லைன், எப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணாமல் மீட் பண்ணாமல் போயிட்டே இருக்கோ அந்த லைனுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பேரலல் லைன் சொல்லுவோம். அப்போ ஏபி பேரலல் டு சிடின்னு ரீட் அவுட் பண்ணுவோம். அதை எப்படி சிம்பிளில் காட்டுவோம்னா இந்த மாதிரி தான் சிம்பிளில் காட்டுவோம். ஓகேவா? தென் இன்டர்செக்டிங் லைன், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்செக்ட் லைன். மீட் பண்ணுது. இது வந்து மீட் பண்ணலை அப்படின்னா பேரலல் லைன். 2 லைன்ஸ் மீட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் பேரலல் லைன். 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் intersecting lines. The line AB and CD are called the intersecting lines. அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதாவது பாயிண்ட், அந்த லைன் இன்டர்செக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் புள்ளி, இங்கே வந்து புள்ளியை குறிக்கல, மீட் பண்ணுதுன்னு மட்டும் சொன்னோம். அப்போ ஏபியும் சிடியும் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஏபியும் சிடியும் இன்டர்செக்டிங் லைன்ஸ். அந்த பாயிண்ட் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். M is the point of intersection. When 2 lines meet at a point, the meeting point is called point of intersection சொல்கிறாங்கப்பா. அடுத்தது ரே அப்படின்னா என்னென்னா, பார்ட் ஆஃப் ஏ லைன். அதுவும் வந்து இப்படி போயிட்டே இருக்க ஒரு லைனில் பார்ட்டு, அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்ட் பாயிண்ட் இருக்காது. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் இட் அண்ட் எக்ஸ்டெண்டிங் இன் ஒன் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் தான் நம்ம ரேன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், எ ஃபிக்ஸட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் ரே இஸ் கால்டு எ ஸ்டார்டிங் பாயிண்ட்.
இங்கே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து போ அண்ட் ஏரோ விடுவோம்ல, அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தான் அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதே ரேவை எப்படி சொல்லலாம், the lines that end on one side but proceed indefinitely and the other side is called a rayன்னு சொல்லலாம். டெஃபினிஷன் இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம். ரே எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஓஏ, இதுக்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன். ஸோ ஓஏ டினோட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அடுத்து நெக்ஸ்ட் சைடு வந்து ஒரு ரே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏபி நம்ம ரேயில் டினோட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு ரே இருக்கும். ஏபி ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், இங்கே ரே இருக்கும். சரியாம்மா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், இந்த ரே இப்படி போனால் இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் ரேனாக இருக்கும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ ரெக்கார்ட் லைன் செக்மெண்ட் யூஸிங் ரூலர் அண்டு காம்பஸ். ஒரு லைன் செக்மெண்ட் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சொல்லியிருக்காங்க பிக்யூன்னு வரைய சொல்லியிருக்காங்க. நான் ரஃபாக வரைஞ்சிருக்கேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எல்லுங்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அதில் பிங்கிற ஒரு பாயிண்ட் குறிச்சிட்டேன். இந்த பியிலேருந்து காம்பஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஸ்கேல் ரூலர் அண்டு காம்பஸ்ன்னு சொன்னனால நான் காம்பஸ் எடுத்திருக்கேன். அவங்க காம்பஸ் சொல்லலைன்னா நான் ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுவேன், மெஷர் பண்ணிக்குவேன். ஃப்ரம் ஃபீலேருந்து மெஷர் 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க காம்பஸ்ன்னு சொல்லியிருக்கனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5.5 சென்டிமீட்டருக்கு நான் இங்கே மெஷர் பண்ணிக்கிறேன். 5.5 எங்கே வரும், 5க்கும் 6க்கும் பிட்வீனில் ஒரு லாங் லென்த் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க ஷார்ப் எட்ஜ் வந்து 0ல் இருக்கணும். இந்த பென்சில் வந்து இதில் இருக்குது. அப்போ இந்த ஜாமெண்ட்ரி ஃபுல்லாக பென்சிலில் தான் எழுதணுமா. ஸோ அந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஜாமெண்ட்ரி ஃபுல்லாக பென்சிலில் தான் எழுதணும். ஷார்ப் எட்ஜ் 0ல் வச்சுக்கோங்க. 5.5ங்கிறது 5க்கும் 6க்கும் பிட்வீனில் ஒரு ஹையஸ்ட்டாக, அதாவது கொடுத்துருக்கிற லைன்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஒன்று வந்து பிக்கராக இருக்கும். அந்த லைனை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பீல வச்சு ஒரு ஆர்க்கு வரையணும். இது ரஃப் டைக்ராம்ங்கிறனால மிஸ்ஸு கையில் போட்டுட்டேன். இப்போ தான் ஃபேர் டைக்ராம் ப்ராப்பராக எழுத போகிறோம். புரியுதாம்மா. ட்ரா எ லைன் செக்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ட்ரா எ லைன் பென்சிலில் தான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணணும். ஜாமெண்ட்ரி ஃபுல்லாக பென்சிலில் போடணும். உங்களுக்கு வீடியோவும் பிடிஎஃப்பும் தெரியாதுங்கிறனால மிஸ் பிளாக் பென் யூஸ் பண்ணுறேன். யூ ஷுட் யூஸ் ரைட் பை த ட்ரா பை த பென்சில் தான் யூஸ் பண்ணணும். புரியுதா. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு எல்லுங்கிற லைன் ட்ரா பண்ணிட்டேன். இதை தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதியிருக்கேன். ட்ரா எ லைன் எல் அண்டு மார்க் எ பாயிண்ட் பி ஆன் இட். அந்த பிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், அந்த எல் மேலே மார்க் பண்ணுறேன். மெஷர், அப்புறம் என்ன பண்ணுறேன், காம்பஸ் யூஸ் பண்ணி யூஸிங் த காம்பஸ் அண்ட் ரூலர் யூஸ் பண்ணி 5.5 சென்டிமீட்டருக்கு 5.5 எப்படி எடுக்கணும்னு தெரியுதாம்மா. ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், வித் பிஎஸ்ஏ சென்டர், பி மேலே ஷார்ப் எட்ஜ் வச்சிடணும். பிஎஸ்ஏ சென்டர் அண்ட் ரேடியஸ், எவ்வளோ ரேடியஸ் எடுத்திருக்கோம், அவங்க கிவனில் கொடுத்துருக்காங்களா 5.5 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் எடுத்து ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுறேன். புரியுதாம்மா. அதை சொல்லியிருக்கோம் பாருங்கள். வித் பிஎஸ்ஏ சென்டர் அண்ட் ரேடியஸ் 5.5 சென்டிமீட்டருக்கு ட்ரா அண்ட் ஆர்க், ஒரு ஆர்க் வரைஞ்சிருக்கோம். அந்த ஆர்க்கு எல்லுங்கிற பாயிண்ட்டை க்யூங்கிற இடத்துல கட் பண்ணும். புரியுதாம்மா. இட் கட்ஸ் த லைன் எல், லைன் எல்லை வந்து அட் எ பாயிண்ட் க்யூ அப்படிங்கிற இடத்துல கட் பண்ணும். புரியுதாம்மா. இப்போ என்ன பண்ணும், பிக்யூஸ் ஈக்குவல் டு மெஷர் பண்ணாலும் அதே மெஷர் பண்ணிட்டு தான் இருக்கும் 5.5. இப்போ பிக்யூ பாருங்கள், மெஷர் பண்ணிங்க 5.5 ஆர்க்கு கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ பிக்யூ ஈக்குவல் டு 5.5 சென்டிமீட்டர் ரெக்கார்ட் லைன் செக்மெண்ட். அவங்க கேட்ட லைன் செக்மெண்ட் நம்ம வரைஞ்சிட்டோம். எதை யூஸ் பண்ணி வரைஞ்சோம், ஒரு ஸ்கேலும் ஒரு ரூலரும் யூஸ் பண்ணி தான். அவங்களே சொல்லியிருக்காங்க யூஸிங் ரூலர் அண்டு காம்பஸ் சொன்னனால நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எகெயின் நான் சொல்கிறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணோம். அந்த லைனில் பிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், யூஸிங் காம்பஸ் மெஷர் 5.5 சென்டிமீட்டர் 5.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு வித் பிஎஸ்ஏ சென்டர் அண்ட் ரேடியஸ் 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணோம். அடுத்தது பிக்யூஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட் 5.5 சென்டிமீட்டர் லைன் செக்மெண்ட். அவங்க கேட்ட லைன் செக்மெண்ட் வரைஞ்சாச்சு. ஓகேவாம்மா. இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வரையணும். இதே மாதிரி உங்களோட எக்ஸசைஸில் ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லிசன்மா. ஸோ இப்போ தான் நம்ம வந்து எக்ஸசைஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிறோம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். புரியுதாம்மா, அப்ளை பண்ண போகிறோம். எ லைன் through two end points A and B is denoted. அதாவது ஒரு லைன் போயிட்டே இருக்கும். இதை வந்து எப்படி டினோட், அவங்களே சொல்லிட்டாங்க the line 2 end pointனு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி டினோட் பண்ணோம், 2 end point இருந்தாவே அந்த ஒரு லைனில் 2 end point இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி டினோட் பண்ணோம், இப்படி தான் டினோட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இதோட டினோட்டர். அதே மாதிரி the line segment from point B to A, அதாவது ஒரு லைன் செக்மெண்ட் இங்கே பியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பியிலேருந்து ஏக்கு ஒரு குறிப்பிட்ட பர்பிட்டர் மெஷர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி டினோட் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. பிஏன்னு டினோட் பண்ணுவேன். லைன் செக்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் இருக்கும்.
அப்போ இது எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி டினோட் பண்ணணும். இது எப்படி டினோட் பண்ணணும், பிஏன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க ஃப்ரம் எ பாயிண்ட் பி. அப்போ ஆன்சர் வந்து பிஏன்னு தான் வரணும். ஆன்சர் பிஏ, இதுதான் ஆன்சரு, இதுதான் உங்களுக்கு ஆன்சர். நான் உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருக்கேன், இதுதான் ஆன்சர். புரியுதாமா? ரே ஹேஸ் எத்தனை எண்ட் பாயிண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ரேக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் தான் இருக்கும், 1 எண்ட் பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1. ரேக்கு வந்து ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் தான் இருக்கும், ஏன்னா இதுதான் எண்ட் பாயிண்ட். அப்புறம் இந்த ரே எங்கே போய் உள்ளதுன்னு நமக்கு தெரியாது. போ அண்ட் ஏரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு மெனி லைன் செக்மெண்ட் ஆர் தேர் இந்த கிவன் லைன் கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எடுத்துக்கோங்க. பிக்யூ ஒன்றா, பிசி ஒன்றா, பிபி ஒன்றா, பிஏ ஒன்று. மொத்தம் எத்தனை இருக்குது, பிக்யூ, பிஏ, பிபி, பிசி, இது ஒன்று, 4 ஆச்சா. அடுத்தது ஏலேருந்து எடுத்துக்கோங்க, ஏபி. ஸோ அடுத்தது ஏசி, அடுத்தது ஏக்யூ. ஸோ இது 1 2 3 4 5 6 7 ஆச்சா, ஏசி. அடுத்தது இங்கே பாருங்கள், பிசி, பிசி, பிக்யூ. அடுத்தது சிக்யூ. டோட்டலாக எத்தனைப்பா, 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 10 லைன் செக்மெண்ட். எத்தனை லைன் செக்மெண்ட், 10 லைன் செக்மெண்ட்ஸ். இதுதான் ஆன்சர். சரியாம்மா, புரிஞ்சுதாம்மா? ஃபஸ்ட்டு பிக்யூ எடுத்துக்கோங்க, அடுத்தது பிசி, அப்புறம் பிபி, அப்புறம் பிஏ. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் எடுக்கும் பொழுது ஏக்யூ, ஏசி, ஏபி. அடுத்தது பி எடுக்கும்போது பிக்யூ, பிசி. அடுத்தது சிக்யூ ஒன்று. டோட்டலாக 10 லைன் செக்மெண்ட் இதிலேருந்து கிடைக்கும். புரியுதாம்மா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 86மா. இந்த லைன் செக்மெண்ட்டை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி நோட்டில் ட்ரா பண்ணணும். இது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இது மெஷர் பண்ணணும். அப்போ நான் XY மெஷர் பண்ணுறேன், 2.4 வருது. ஏபி மெஷர் பண்ணும் பொழுது 3.4 வருது. ஏபி வந்து 3.4. அதே மாதிரி EF மெஷர் பண்ணும் பொழுது 4 வருது. PQ மெஷர் பண்ணும் பொழுது 3 வருதுமா. ஸோ இதே மெஷர்மெண்ட்டை நான் இங்கே ட்ரா பண்ணல, நீயும் நோட்டில் வரும்போது ட்ரா பண்ணிட்டு மெஷர் பண்ணக்கூடாது. நம்ம புக்கில் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதே மெஷர்மெண்ட்டை தான் நீங்கள் அதே மாதிரி படம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கவனிங்க, XY வந்து வெர்டிக்கலாக இருக்கா, அது என்ன பாயிண்டில் இருக்குது, 2.4. அப்போ அதே மெஷர்மெண்ட்டை நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கணும். 2.4 இங்கேருந்து 2.4னா 2க்கு அப்புறம் 1 2 3 4. ஸோ 4 ஜாயின் பண்ணிவிட்டு இதற்கு பேர் கொடுத்துருக்காங்கடா. இப்படி ட்ரா பண்ணிட்டு எக்ஸு ஒய், இது வந்து 2.4 சென்டிமீட்டர். அப்போ XY இஸ் ஈக்குவல் டு 2.4ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஏபி வந்து இப்படி இருக்கா, அதுக்கு மெஷர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து 1.4 2.4. ஏபி வந்து 3.4. ஸோ ஏபி இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 3.4 ஆஃப்டர் 3க்கு அப்புறம் 4 பாயிண்ட்ஸ். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்கடா. அவங்க என்ன பொசிஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்களோ அதே பொசிஷன், அவங்க கொடுத்த நேம் தான். ஸோ ஏபி ஈக்குவல் டு 3.4 சென்டிமீட்டர். அப்போ ஏபி ஈக்குவல் டு 3.4 சென்டிமீட்டர். தென் இங்கே பாருங்கள், இஎஃப் மெஷர் பண்ணுங்கள், 4 சென்டிமீட்டர். ஸோ இஎஃப்ங்கிறது 4 சென்டிமீட்டர். ஸோ இஎஃப் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இஎஃப் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இந்த பொசிஷனில் தான் அவங்களும் ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் எழுதிக்கோங்க இங்கே இஎஃப் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அடுத்தது ஒரு படம் இருக்குது, பிக்யூ எவ்வளோப்பா, 3 சென்டிமீட்டர். அவங்க என்ன பொசிஷன் இங்கே கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்காங்க. பிக்யூ வந்து 1.3. நீங்களாக ஒரு லைன் ட்ரா பண்ணக்கூடாது, மெஷர் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். அப்போ பிக்யூ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இப்படி தான் ட்ரா பண்ணணும். அப்போ பிக்யூ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். பாருங்கள், மெஷர் த ஃபாலோவிங் லைன் செக்மெண்ட் சொன்னாங்க. ஒவ்வொரு லைனையும் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு.
கண்ணா இங்கே பாருங்கள், இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து 5th எடுத்துகிட்டு 5th 6th எடுத்துகிட்டு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கேன் 4th ரோம. ஸோ இப்போ வந்து 5th பார்த்துடலாம். இந்த 5th கொஸ்டினில் வந்து ஏபிங்கிற ஒரு லைனும் சிடிங்கிற லைனும் பேரலாக இருக்குது. அதாவது பேரலல் அப்படின்னா மீட் பண்ணாது, ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இஎஃப்ங்கிற ஒரு லைனும் ஜிஹெச்ங்கிற ஒரு லைனும் இப்படி பேரலாக இருக்கும், வெர்டிக்கலாக. இது ஹரிஜாண்டலாக பேரலாக இருக்கும், இது வெர்டிக்கலாக பேரலாக இருக்கும். இப்போ யார் யார் பேரலல் லைன்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஏபி அண்டு சிடி இவங்க ஒரு பேரலல், இஎஃப்பும் ஜிஹெச்சும் ஒரு பேரலல். ஏன்னா இவங்க வந்து ஹரிஜாண்டலாக பேரலாக இருக்காங்க, இவங்க வெர்டிக்கலாக பேரலாக இருக்காங்க. தென் வந்து இன்டர்செக்டிங் லைன் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ சிடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிடி வந்து இஎஃப்பும் ஜிஹெச்சும் இன்டர்செக்ட் பண்ணுது. சிடிங்கிற ஒரு லைனை இஎஃப்பும் ஜிஹெச்சும் இன்டர்செக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஏபிங்கிற லைனை அதே இஎஃப்பும் ஜிஹெச்சும் இன்டர்செக்ட் பண்ணுது. அதுதான் இன்டர்செக்டிங் லைன். அதே மாதிரி நேம் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல சிடியை வந்து இஎஃப் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, பி. அதே மாதிரி சிடியை வந்து ஜிஹெச்சுங்கிற லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்படி லைன்ஸுன்னு கேட்டாங்கன்னா இந்த இஎஃப் ஜிஹெச் சொல்லுங்கள். பாயிண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ஒன்று தான் சொல்லணும். பாயிண்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த இஎஃப் சிடியும் பிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணும். லைன்ஸுன்னு கேட்டாங்கன்னா இஎஃப் அண்டு சிடி சொன்னால் போதும். அதே மாதிரி சிடி அண்டு ஜிஹெச்சும் இன்டர்செக்டிங் லைன் தான். அவங்க பாயிண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா கியூ தான் சொல்லணும். அதே மாதிரி ஏபிங்கிற லைனை இஎஃப் அப்படிங்கிற ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. இன்டர்செக்டிங் லைன்னா ஏபியும் இஎஃப்பும். அதுவே இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ஏபியையும் இஎஃப்பையும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஆர். அதே மாதிரி இன்டர்செக்டிங் லைன் கேட்டாங்க அப்படின்னா ஏபியும் ஜிஹெச்சும். அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏபி அண்ட் ஜிஹெச்சோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து எஸ். இதான்ப்பா இந்த கொஸ்டின். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் நம்ம பேரலல் லைன்ஸ், இன்டர்செக்டிங் லைன்ஸ் அண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் சொல்லணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். புரிஞ்சுதாமா? ஸோ லிசன் பாருங்கள். பேரலல் லைன்ஸ் யார் யார்? ஏபி அண்டு சிடி. ஏபியும் சிடியும் பேரலல். அடுத்து யார் பேரலல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இஎஃப் அண்டு ஜிஹெச்சும் பேரலல். ஏன்னு கேட்டால் ஏபியும் சிடியும் இந்த மாதிரி பேரலல் இருக்கும், இப்படி பேரலல் இருப்பாங்க ஹரிஜாண்டலில். இஎஃப்பும் ஜிஹெச்சும் இந்த மாதிரி பேரலல் வெர்டிக்கலாக பேரலாக இருப்பாங்க. புரியுதாம்மா? ஏபியும் சிடியும் இப்படி பேரலல் ஹரிஜாண்டலில் பேரலாக இருப்பாங்க. இஎஃப்பும் ஜிஹெச்சும் வெர்டிக்கலாக பேரலாக இருப்பாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னாங்க, இந்த படத்தில் இன்டர்செக்டிங் லைன் யாருன்னு கேட்குறாங்க. சிடியை இஎஃப்பும் சிடியை ஜிஹெச்சும் இன்டர்செக்ட் பண்ணுது. புரியுதாம்மா? இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னா ஸோ இந்த படத்தில் யார் யார் பண்ணுறா அப்படின்னா சிடிங்கிற அந்த லைன் சிடியை இஎஃப் அப்படிங்கிற ஒரு லைனும் ஜிஹெச் அப்படிங்கிற ஒரு லைனை இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இது ஒரு இன்டர்செக்ஷன் லைன், இது ஒரு இன்டர்செக்ஷன் லைன். யார் யார்? சிடி அண்டு இஎஃப் ஒரு 2 லைன். அடுத்தது வந்து ஸோ தென் இதே சிடியை வந்து ஜிஹெச் இன்டர் பண்ணுது. சிடி அண்டு ஜிஹெச் இன்டர்செக்ட் பண்ணுது. தென் அதே மாதிரி ஏபிங்கிற அந்த லைன் தான் கேட்டிருக்காங்க, பாயிண்ட் கேட்கல. லைன் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். ஸோ அதே இஎஃப் அப்புறம் ஜிஹெச் கட் பண்ணுது. அப்போ ஏபிங்கிற லைனை அதே இஎஃப்ங்கிற லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. லைன்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. அதே மாதிரி ஏபிங்கிற அந்த லைனை ஜிஹெச்ங்கிற லைனும் இன்டர்செக்ட் பண்ணுது. அதான் இன்டர்செக்டிங் லைன்ஸ். அதே மாதிரி நேம் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க. அது வந்து அதாவது இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் கேட்குறாங்க. அப்போ என்னென்ன பாயிண்ட் கிடைக்குது? பி, கியூ, ஆர் அண்டு எஸ்ன்னு சொன்னால் போதும். அப்போ இவங்க 4 பேரும் எங்கெங்கே இன்டர்செக்ட் பண்ணிக்கிறாங்க? நேம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது P1, Q1, R அண்டு எஸ். ஓகே. ஸோ சேமாமா 6th சம்லையும் பேரலல் லைன் கேட்குறாங்க. சிடியும் இஎஃப்பும், அடுத்தது இஎஃப்பும் ஐஜேவும், அடுத்தது ஐஜேவும் சிடியும். இவங்க 3 பேரும் பேரலல் லைன்ஸ். அதே மாதிரி இன்டர்செக்டிங் லைன்னா ஏபிங்கிற லைனை வந்து சிடி, இஎஃப், ஐஜே இன்டர்செக்ட் பண்ணுது. புரியுதாம்மா? ஏபிங்கிற லைனை சிடி, இஎஃப், ஐஜேஸ் இன்டர்செக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஜிஹெச் வந்து ஐஜேவும் இன்டர்செக்ட் பண்ணுது, ஏபியும் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இந்த ஜிஹெச் வந்து ஐஜே கூட இன்டர்செக்ட் ஆகுது, ஏபி கூடயும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இவங்களாம் வந்து இன்டர்செக்டிங் லைன். பாயிண்ட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க மீட் பண்ணுற பாயிண்ட்டை டினோட் பண்ணும் அந்த டாட்.
ஸோ அப்போ P, Q அண்டு R. ஓகேவாம்மா? ஸோ இந்த 5th சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 6th சம்மும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் செக்மெண்ட். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எக்ஸாம்பிளில். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏபிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்து ஏபி அப்படின்னா இப்படி தான் இருக்கும் லைன் செக்மெண்ட் 7.5 சென்டிமீட்டர். இது வந்து ரஃபில் நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஃபேர் காப்பி பண்ணும்போது ட்ரா எ லைன் எல். ஒரு லைன், ஒரு மெஷர்மெண்ட்டே இருக்காது, உன்னுடைய விருப்பத்துக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அதில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட் பேர் அவங்களே கொடுத்துருக்காங்க, ஏன்னு மார்க் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் வந்து 7.5ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 7.5 அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், 7க்கும் 5க்கும் பிட்வீனில் ஒரு லாங்கர் லென்த்தில் ஒரு அளவு இருக்கும், ஒரு மார்க் இருக்கும். ஸோ அதையும் இதையும் மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், 7.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு ஏலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணுறேன். புரியுதாம்மா? இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ட்ரா எ லைன் எல், மார்க் எ பாயிண்ட் ஏ ஆன் இட் with measure 7.5 cm using compass with A as a center and radius 7.5 cm. Draw arc. It cuts the line L at B. So AB is equal to 7.5 cm is the required line segment. Okay வாமா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கிறோம். இந்த ரஃப் டயக்ராம் நான் எழுதலை, ஃபுல்லாக எழுதிக்கோங்க. வேணா லிசன் பண்ணுங்கம்மா. சிடி, இப்போ வந்து சிடிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னா, சிடி அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து 3.6 சென்டிமீட்டரா. நான் ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து ஃபேர் டயக்ராம் வரைகிறேன். என்ன பண்ணணும், ட்ரா எ லைன் எல். இந்த லைன் நம்ம வந்து மெஷர்மெண்ட் கிடையாது, அதனால் ட்ரா எ லைன் எல் வரைஞ்சாச்சு. மார்க் எ பாயிண்ட் சி ஆன் இட். அதுக்கு பேர் அவங்களே தான் கொடுத்துருக்காங்க, சிடின்னு பண்ணிவிட்டு 3.6 அப்படிங்கிறது 3க்கும் 4க்கும் பிட்வீனில் ஒரு பெரிய லைன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோன்னா அதான் 3.6. ஸோ 3.6 மெஷர் பண்ணிக்கிறேன் காம்பஸ் யூஸ் பண்ணி. வித் சிஎஸ்ஏ சென்டர் அண்ட் ரேடியஸ் 3.6 சென்டிமீட்டர். ட்ரா ஆர்க். இட் கட்ஸ் த லைன் எல் அட் டி. எல்லுங்கிற பாயிண்ட் எங்கே கட் பண்ணுது, டிங்கிற பாயிண்ட்டை கட் பண்ணுது. அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு 3.6 சென்டிமீட்டர் ரெக்வயர்ட் லைன் செக்மெண்ட். ஓகேவாடா? அதே மாதிரி தான்டா நெக்ஸ்ட்டு சம்மும். கியூஆருங்கிறது ஒரு 10 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணுறாங்க. ரஃப் டயக்ராம் நான் வரைஞ்சிக்கிறேன். ரஃப் டயக்ராம் வந்து ஆர்க்லாம் நான் போடலை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் போட்ட மாதிரி ஆர்க் போட்டாலும் ஓகே. அவங்களே சொல்லியிருக்காங்க யூஸிங் ரூலர் அண்டு காம்பஸ்னாவே ஆர்க் வரும். ஸோ இப்போ வந்து கியூஆர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் இது ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். ஃபேர் டயக்ராம் வரையும் போது ஆர்க்கு தெரியணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ட்ரா எ லைன் எல். ஏன்னா 10 சென்டிமீட்டர் எடுத்துருக்காங்களா, கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துட்டேன்டா. ட்ரா எ லைன் எல், மார்க் எ பாயிண்ட் கியூ ஆன் இட். எல்லாத்துக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சேம் தான், அந்த நேம் மட்டும் மாறும். அடுத்து என்ன பண்ணுறேன், 10 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். காம்பஸ் யூஸ் பண்ணி 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ரொம்ப பெருசாக வருகிறது. சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, 10 சென்டிமீட்டர் ரொம்ப ப்ராடாக வரும். ஸோ 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணியாச்சு. ஸோ வித்து Q as a center and radius 10 சென்டிமீட்டர். இங்கே பார்த்துக்கோங்க, Q மேலே ஷார்ப் எட்ஜ் இருக்கணும், பென்சில் இந்த பக்கம் இருக்கணும்மா. இது எல்லாமே பென்சிலில் தான் போடணும். உங்களுக்காக தான் நான் பென் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பென் யூஸ் பண்ணக்கூடாது. with Q as a center and radius 10 சென்டிமீட்டர். ட்ரா ஆஃப். இட் கட்ஸ் எ லைன் எல் அட் R. சரியாம்மா? அப்போ QR is equal to 10 சென்டிமீட்டர் is the required line segment. இங்கே பாருறா, முன்ன நம்ம 4th 5th சம்மும் 6th சம்மும் பார்த்தோம் தானே. அவங்க வந்து ABCDEFன்னு பேர் கொடுத்தாங்க. இப்போ L1 L2 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த லைனுக்கு பேர் L1, இந்த லைனுக்கு பேர் L2, L3, L4, L5டா. இப்போ வந்து L1ம் L2வும் L3யை PQங்கிற பாயிண்டில் மீட் பண்ணும். L1ம் L2வும் L4ரை RSங்கிற பாயிண்டில் மீட் பண்ணும். L1ம் L2வும் L5வை TUங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. இப்போ பேரலல் லைன்ஸ் கேட்குறாங்க. பேரலல் லைன்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கிறது தான் பேரலல் லைன்ஸ். யார் யார் பேரலல் லைன்ஸ் உங்களுக்கே தெரியும். யார் யார் பேரலல் லைன்ஸ், L3, L4, L4, L5, L5, L3 பேரலல் லைன்ஸ். அப்போ யார் யார் பேரலல் லைன், L1 அண்டு L3 அண்டு L4, அடுத்தது L4 அண்டு L5 அண்டு L5 அண்டு L3 மாற்றி எழுதினாலும் ஓகேடா. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர், தென் இவங்க 2 பேர் பேரலல். இந்த மாதிரி இருக்காங்கல்ல ரயில்வே ட்ராக் மாதிரி.
லிசன்பா. ஸோ L3 L4 பேரலாக இருக்கு பாருங்கள் ரயில்வே ட்ராக் மாதிரி. அடுத்தது L4 L5, அடுத்தது L3 ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கிறோம். அப்போ 3 பேரலல் லைன்ஸ் கிடைக்கணும். அடுத்தது ஆல் பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் கேட்குறாங்க. யார் யார் இன்டர்செக்டிங் லைன் பார்க்கும்போது ஸோ L1ம் L3யும் ஃபஸ்ட்டு L1 அண்டு L3, அடுத்தது L1 அண்டு L4, L1ம் L4 அண்டு L4, L1 3 இதில் கட் பண்ணுதுடா. அதே மாதிரி L1 அண்டு L5. ஸோ L1 வந்து L3 Pங்கிற பாயிண்ட்லேயும், L1 வந்து L4 Rங்கிற பாயிண்ட்லேயும், L1 வந்து L5 Tங்கிற பாயிண்ட்லேயும் மீட் பண்ணுது. சாரி Uங்கிற பாயிண்ட்லேயும் மீட் பண்ணுது. அதே மாதிரி L2வும் என்ன பண்ணுது, L2 அண்டு L3 எந்த பாயிண்ட்டு Q. அடுத்தது L2 அண்டு L4, L4 எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது S. அடுத்தது L2 அண்டு L5 எந்த பாயிண்ட்மா L2 வந்து Tங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. இப்படி 6 பாயிண்ட்லேயே இவங்க மீட் பண்ணுறாங்க. இவங்களோட பேர் ஆஃப் லைன்ஸ் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் V. Vங்கிற லைன் Vங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, PQRS T. கவனிமா L1 L2 வந்து Vல மீட் பண்ணும், அந்த பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. L1 L2, L1 L3, L1 L4, L1 L5, L2 L3, L2 L4, L2 அண்டு L5 இவங்க 7 இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்குமா. அதில் Vங்கிற பாயிண்டில் எந்த லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது V தான் இங்கே தான் இருக்குது. இப்போ Vங்கிறதுல யார் இருக்கா, L1ம் L2வும் இன்டர்செக்ட் ஆகிறாங்க. அப்போ த பேர் ஆஃப் லைன்ஸ் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்டிங் V வந்து L1 அண்டு L2. L1ம் L2வும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து V. த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் L2வும் L3 எங்கே மீட் பண்ணுறாங்க, L2வும் L3யும் எங்கே மீட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாயிண்ட் Qவில் மீட் பண்ணுறாங்க, பாயிண்ட் Qவில் மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் L1 அண்டு L2, தென் L1ம் L5ம் எங்கே மீட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்கம்மா. L1 இந்த லைன், L5 இங்கே பாருங்கள். இப்போ L1ம் L5 மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து த பாயிண்ட் Qவில் மீட் பண்ணுறாங்க, பாயிண்ட் Uவில் மீட் பண்ணுறாங்க. L2ம் L3 தான் பாயிண்ட் Qவில் மீட் பண்ணுறாங்க. ஓகேவாம்மா. தென் அடுத்த ஆப்ஜெக்டிவ் டைப் த நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் இந்த லைன் செக்மெண்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் இருக்குனாங்க. ஏசிங்கிறது ஒன்று, அடுத்தது ஏபிங்கிறது ஒன்று, 2 ஆச்சாமா. அடுத்தது பிசி ஒன்று, மொத்தம் 3 இருக்குமா. அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம். ஒரு லைனை எப்படி டினோட் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. இங்கே எதுவுமே போடல. மேலே இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரு ஏரோவும் இருந்தால் அதுக்கு பேர் ரே. அதே மாதிரி ஒரு 2 எண்ட் பாயிண்ட் இருந்தால் லைன் செக்மெண்ட். எதுவுமே இல்லை போயிட்டே இருக்குது அப்படின்னு 2 ஏரோ போடாமல் சும்மா ஒரு லைன் போட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அப்போ நம்ம லைனை எப்படி டினோட் பண்ணோம், ஏபி போட்டு 2 பக்கமும் ஏரோ போட்டால் லைன், 2 புள்ளி குறிச்சா லைன் செக்மெண்ட். ஒரு பக்கம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு பக்கம் ஏரோ இருந்தால் அதுக்கு பேர் ரே. புரிஞ்சுதாம்மா. ஸோ இதோட இந்த சாப்டர் 3 4.1 கம்ப்ளீட்மா. இதில் தான் டவுட் இருந்தால் கூகுள் மீட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.